ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் எல்லாருக்குமே என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பொங்கல் பண்டிகையோட முழு வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழர்களோட பண்டிகையான இந்த பொங்கல் பண்டிகை உலகத்திலேயே ரொம்ப பழமையான பண்டிகைகள்ல ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பண்டிகை அப்போ நமக்கு உணவளிக்கிற விவசாயத்துக்கு உதவுற சூரியன், உழவர்கள், கால்நடைகள் அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே நன்றி செலுத்துற விதமா ஒட்டுமொத்த தமிழர்களும் ஜாதி மதம் அப்படின்னு எல்லாத்தையும் கடந்து ஒன்று சேர்ந்து கொண்டாடுற பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை. நம்ம பொங்கல் பண்டிகைக்கு உழவர் திருநாள், தை திருநாள், தமிழர் திருநாள் அப்படின்னு எக்கச்சக்க சிறப்பு பெயர்கள் இருக்குது. இந்த பொங்கல் பண்டிகை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், சவுத் ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா மற்றும் சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கூட எல்லா தமிழர்களும் ஒன்னா சேர்ந்து இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுறாங்க. நம்ம பொங்கல் பண்டிகை ரொம்பவே பழமையான பண்டிகை அப்படிங்கிறதுனால இதோட தோற்றம் பற்றிய குறிப்புகள் பெருசா எதுவுமே கிடைக்கல. ஆனா நிறைய பேர் தமிழர்கள் சங்க காலத்துல கொண்டாடின இந்திர விழாவை தான் இப்போ நம்ம பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறதா சொல்றாங்க. நம்ம தமிழர்களோட சங்க இலக்கியங்கள்ல நம்ம பொங்கல் கொண்டாடுற மாதமான தை மாதத்தோட சிறப்பு பற்றி அருமையா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூல்ல மதுக்குலாம் அலங்கல் மாலை, மங்கையர் வளர்த்த செந்தி புதுக்களத்து எழுந்த தீம்பால் பொங்கல் அப்படின்னு நம்ம பொங்கலோட சிறப்பை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பொங்கல் பண்டிகைக்கும் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுற மாதமான தை மாதத்துக்கும் அதிக சிறப்புகள் இருக்கிறதுனால தான் இன்னைக்குமே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற சொல்லாடல் இன்னைக்குமே மக்களிடையில பேச்சு வழக்கில் இருந்துகிட்டு இருக்கு. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற சொல்லாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழர்கள் எல்லாருமே சரியா ஆடி மாதத்துல தன்னோட நெற்பயிர்கள் எல்லாத்தையுமே விதைச்சிருவாங்க. இந்த மாதிரி ஆடி மாதம் விதைக்கப்பட்ட பயிர்கள் எல்லாமே சரியா 6 மாதம் கழித்து மார்கழி மாதத்துல அறுவடைக்கு தயாரா இருக்கும். இந்த மாதிரி மார்கழி மாதம் அறுவடை செய்யப்பட்ட நெற்பயிர்களை அரிசியாக்கி அதோட பருப்பு, நெய், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நம்ம பயிர்கள் வளர்றதுக்கு ரொம்பவே உதவியா இருந்த நம்ம சூரியனுக்கு நன்றி செலுத்துற விதமா தை மாதம் 1ஆம் நாள் பொங்கல் வச்சு வழிபடுறது தான் நம்ம பொங்கல் பண்டிகை. நம்ம பொங்கல் வைக்கும் போது அந்த பொங்கல் எப்படி பொங்கி வருமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலுமே நிறைய சந்தோஷங்கள் பொங்கி வரணும் அப்படின்னு எல்லாருமே பொங்கலோ பொங்கல் அப்படின்னு மகிழ்ச்சியோட ஆரவாரத்தோட சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மொழியில பொங்கல் அப்படிங்கிற பேருக்கு கொதித்தல், மிகுதல், சமைத்தல் அப்படின்னு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. எப்பவுமே பொங்கல் வைக்கும் போது வருஷா வருஷம் ஒரு புது பானை வாங்கி அதுல தான் பொங்கல் வைப்பாங்க. தை திங்கள் தன்கயம் படியும் அப்படின்னு நற்றினையும், தை திங்கள் தண்ணியதறினும் அப்படின்னு குறுந்தொகையும், தை திங்கள் தன்கயம் போல் அப்படின்னு புறநானூறும், தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ அப்படின்னு கலித்தொகையும் நம்ம தை திங்களோட சிறப்பை சொல்லியிருக்கோம். இந்த தைப்பொங்கல் கொண்டாடுறதுக்கு முந்தைய நாள் தான் நம்ம போகி பண்டிகை கொண்டாடுவோம். இந்த போகி பண்டிகையில பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாருமே பழைய பொருட்களை மாத்திட்டு புதிய பொருட்கள் வாங்குறது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கையில நடந்த பழைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு இனிமே வளப்போற வாழ்க்கையில நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நம்பிக்கையோட நகருவாங்க. இந்த மாதிரி போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு அடுத்த நாள் நம்ம கொண்டாடுற பண்டிகை தான் மாட்டு பொங்கல். இந்த மாட்டு பொங்கல் அப்போ மக்கள் எல்லாருமே தன்னோட மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளில் வர்ணம் பூசி கயிறுகள் எல்லாம் மாற்றி மாலை போட்டு நம்ம மாடுகளை அலங்காரம் பண்ணி நமக்கு உதவியா இருக்கிற மாடுகளுக்கு நன்றி செலுத்துற விதமா பொங்கல் வச்சு வழிபடுவாங்க. இந்த மாதிரி தனக்கு உதவுன உயிரினங்களுக்கு கூட விழா எடுக்கிறது தான் நம்ம தமிழர்களோட இயல்பு. இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் மஞ்சு விரட்டு, ஏறுதழுவுதல் அப்படின்னு பல வீர விளையாட்டுகள் நடக்கும். இந்த வீர விளையாட்டுகள் எல்லாமே சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த காலத்துல இருந்தே பழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர்ல நடக்கிற ஏறுதழுவுதல் உலக புகழ் பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பொங்கல், மாட்டு பொங்கல் சமயத்துல நம்ம கிராமங்கள்ல நிறைய விளையாட்டு போட்டிகள் நடத்தி அதுல வெற்றி பெறவங்களுக்கு நிறைய பரிசுகளுமே கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியா நம்ம மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடுற பண்டிகை தான் காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் அப்போ மக்கள் எல்லாருமே தங்கள் உற்றார் உறவினர் எல்லாருமே போய் பார்த்து தன்னோட அன்பை பகிர்ந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பொங்கல் நேரத்துல தன்னோட வீட்டுல பண்ண பண்டங்கள் எல்லாத்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட பகிர்ந்து கொள்வாங்க. நம்ம எல்லாருமே இப்போ இந்த தை திருநாள போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு 4 நாட்கள் கொண்டாடுறோம். ஆனா சங்க காலத்துல இருந்த தமிழர்கள் எல்லாருமே இந்த பொங்கல் திருநாளை கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கும் மேல கொண்டாடினதா சொல்றாங்க. இந்த மாதிரி பொங்கல் சமயத்துல காலையில சீக்கிரமா இருந்துச்சு பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைக்கிறது, அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அது மட்டும் இல்லாம நிறைய கரும்பு சாப்பிடுறது, விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்ல, பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் கூட அங்க இருக்கிற மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பொங்கல் பண்டிகையை சிறப்பா கொண்டாடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பொங்கல் நேரத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்பு பெருகட்டும், அறிவு வளரட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.